நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாவல தழுவி இதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சேனல்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. உங்க ஆன்மாவே ஒரு சாவி, காலங்கிறது ஒரு பெரிய போர்க்களம். இப்படி ஒரு உலகத்துக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். வாங்க. நம்ம கதை வருஷம் 1885. இடம் ஜப்பான்ல இருக்கிற மவுண்ட் ஃபுஜி. சுத்தி பனி மூடி ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு இடம். இங்க தான் நம்ம ஹீரோ ஏரியனை கிட்ட எந்த டெக்னாலஜியும் இல்ல, ஆனா தன்னோட ஆன்மா சக்தியை வச்சு கால ஓட்டத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. எதுக்கு? ஏன்னா அவர் தேடிட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய பரிசு, அதுதான் லைஃப் கீ. அப்போ இந்த லைஃப் கீனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஆத்மா. அது ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சில சமயம் மனுஷனா, சில சமயம் மரமா, ஏன் ஒரு பூச்சியா கூட இருக்கலாம். அதனால காலத்துல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த லைஃப் கீயை பத்தி தெரிஞ்சது ஏரியானுக்கு மட்டும் இல்ல, ரொம்பவே ஆபத்தான ஒரு வில்லனும் இதை தேடிட்டு இருக்கான். சரி, வாங்க இப்போ காலத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போவோம். ஒரு இருண்ட, யாருக்கும் தெரியாத மூளைக்கு. அங்கதான் நம்ம வில்லனோட ரைட் ஹேண்டான சைஃபரை பார்க்க போறோம். இவன் எப்படின்னா ஒரு நிழல் மாதிரி, யார்கிட்டயும் நேரா வர மாட்டான். கையில ஒரு டிராக்கர் வச்சிருக்கான். அதுதான் அவனுக்கு என்ன பண்ணணும்னு மர்மமான க்ளூஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அவன் முகத்துல ஒரு பயங்கரமான தழும்பு இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக எப்பவுமே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேரும் நேரெது. ஏரியன் காலத்தை இயற்கையா உள்ளுணர்வால கண்டுபிடிக்கிறாரு. ஆனா சைஃபர் அப்படி இல்ல. அவனுக்கு மெஷின்ஸ் வேணும், டெக்னாலஜி வேணும். இது ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வருது. சைஃபருக்கு அந்த தழும்பு எப்படி வந்துச்சு? அது இந்த விளையாட்டுல இருக்கிற ரூல்ஸை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அதுக்கு ஒரு க்ளூ சைஃபர் கிட்ட இருந்தே கிடைக்குது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த தடவை நான் நேரடியா சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்றான். முதல் தடவையா அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறான். இவ்வளோ பெரிய வில்லனா இருந்துட்டு ஏன் அவன் இப்படி தயங்கணும்? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அதுக்கு பதில் தான் காலத்தின் வடு, அதாவது அந்த தழும்பு. அதை கொடுத்தது டைம் டெத்னு ஒரு மர்மமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குரூப். இவங்க தான் காலத்தோட போலீஸ் மாதிரி. ரூல்ஸை மீறினா இவங்க கொடுக்கிற வார்னிங் தான் அந்த தழும்பு. அது ஒரு நிரந்தர அடையாளம். இந்த விளையாட்டு எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வருஷம் 2080க்கு போலாம். டைம் பெட்ரோலோட ஹைடெக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. இங்க டைம் பெட்ரோல் சீஃப் விக்ரம் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா ஏரியன் தனியா சைஃபரை தேடி போயிருக்கான்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை இவங்க சண்டை பெருசாகி ரூல்ஸ் மீறப்பட்டா அந்த டைம் டெத் குரூப்போட ஹண்டர்ஸ், அதாவது வேட்டைக்காரங்க உள்ள வருவாங்க. அவங்க வந்துட்டா அப்புறம் யாருமே தப்பிக்க முடியாது. என் ஏரியன் கூட தப்பிக்க முடியாது. சரி, மறுபடியும் சைஃபர் பக்கம் வருவோம். அவனோட டிராக்கர் இப்போ அவனோட டார்கெட்டை காட்டிடுச்சு. இப்போதான் இந்த பிரபஞ்ச செஸ் கேமோட மூவ் ஆரம்பிக்க போகுது. அவனோட பிளான் என்ன தெரியுமா? நேரடியா மோதுறது இல்ல, நிழல்ல இருந்துகிட்டே வேலை பார்க்கணும். அந்த ஆத்மா அதோட அடுத்த பிறவிக்கு போறப்ப ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்லையா? அந்த சரியான நேரத்துல கரெக்டான வருஷத்துக்கு போய் அதை தாக்க போறான். அப்ப அவனோட டார்கெட் எது? வருஷம் 2026. அதுல இன்னும் பிறக்கமே இல்லாத ஒரு குழந்தையோட ஆத்மா. அடேங்கப்பா, வேட்டையை ஆரம்பிச்சிடுச்சு. சைஃபர் நகர்ந்துட்டான். அவனை தடுக்க ஏரியானால சரியான நேரத்துல போக முடியுமா? ஒருவேளை இந்த சண்டேல அந்த பயங்கரமான ஹண்டர்ஸ் உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? இந்த கேள்விகளோட இந்த கதை வேட்டையின் முதல் அத்தியாயத்தை இங்க முடிச்சுக்கலாம்.